ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். இன்றைக்கி செந்தில்ஸ் கிச்சனில் நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் சுட சுட நெய் மணக்க ருசியான பேச்சுலர் ஸ்டைல் ஒன் பாட் ஒன் ஷாட் சாம்பார் சாதம் ப்ரெஷர் குக்கரில், அதுவும் வெறும் 20 நிமிஷத்தில் மசாலா அரைக்காமல், சாம்பார் பொடி இல்லாமல், காய்கறிகளை கூட வதக்காமல் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு பேச்சுலராகவோ இல்லை வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்துட்டு வீட்டு சாப்பாடுக்காக எங்கிட்டு இருக்க ஒரு பர்சனாவோ, இல்லை சமைக்க தெரியாத நியூலி மேரிட் பர்சனாவோ, இல்லை கிட்ஸுக்கு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக என்ன லஞ்ச் ரெசிபி செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு நார்மல் பேரண்ட்டாவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டேஸ்டியான சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா 3-4 முறை அலசி எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் அன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த வெஜிடபிள்ஸ் தான் வேணும்னு அவசியமும் இல்லை. இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும். தக்காளி நிறைய சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட தக்காளி ரொம்ப சின்ன சைஸில் இருந்தாலும் 2-3 சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி சமைக்க எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், 7-8 பீன்ஸு, ஒரு சின்ன பீஸ் மஞ்சள் பூசணி, 7-8 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் எந்த ஒரு ஸ்பெஷல் மசாலா பொடி எடுத்துக்க போகிறதில்ல. வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் சாதம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கலாம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு அதில் ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்து தண்ணியை ஊற்றிக்கிறோம். இந்த தண்ணி ரேஷியோ எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். இந்த 1 கிளாஸ் அரிசிக்கு 7.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா சாம்பார் சாதம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். நேரம் ஆக ஆக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நம்ம கொண்டு போகும்போது அது கட்டிப்பட்டுடும். இதோட நம்ம பவுல் எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நறுக்கி வச்ச காய்கறிகளையும் சேர்த்து குக்கரை மூடி அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் எனக்கு 5 விசில் தேவைப்பட்டது பருப்பு வேக வைக்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரில் எத்தனை விசில் பருப்பு வேக வைக்க தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுன்னா குக்கரை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக முந்திரி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் சிவந்ததும் அதில் கடுகு சேர்த்து தாளிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து வறுக்கலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை திறந்து பார்க்கலாம். காய்கறியும் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் அரிசியுமே நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் குழையல. இப்போ ஒரு கரண்டியால் அரிசியும் பருப்பையும் நல்லா கலந்து லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ரெண்டுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. மறுபடியும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு புளியை கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ண போகிறோம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டிங்கன்னா அந்த புளியோட ரா ஸ்மெல்லாம் நமக்கு வெளியே போயிடும். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம்.
கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம தாளித்து வச்ச அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பில் நம்ம சேர்த்துருக்க அந்த முந்திரியும் மிளகும் சேர்ந்து படும்போது அதனோட ஒரு வாய்க்கும் நமக்கு வரும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் உப்பையும் காரையும் சரி பார்த்துக்கணும். உப்பும் காரம் இல்லைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் உப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் உப்பை சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நார்மல் சாம்பார் மாதிரி இல்லாமல் சாம்பார் சாதமாக செய்யும்போது அதில் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். இந்த காரம் கூட நமக்கு நெய் சேர்க்கும்போது கொஞ்சம் அடிபட்டுடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நிறைய நெய் ஆட் பண்ணால் தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தோட சுவையே இந்த நெய்யை சேர்க்குறதுல தான் கிடைக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நெய்யை சேர்த்துக்குங்க. நெய்யை சேர்த்துட்டு கிளறாதீங்க. அப்படியே குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து நெய்யை சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அந்த சாம்பார் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் பழகிட்டீங்கன்னா அடிக்கடிக்கு வீட்டில் செய்ய சொல்லுவீங்க. நீங்களும் தனியாக ஹாஸ்டல்லையோ இல்லை பேச்சுலராக ரூம் எடுத்து தங்கியிருந்தீங்கன்னா அடிக்கடிக்கு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. கிட்ஸுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொண்டு போகலாம். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.